சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. சரி, இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நீங்க ஒரு தொழில் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாசம் ஜிஎஸ்டி கணக்கு வழக்குகள், ரிட்டர்ன்ஸ்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். அந்த அவசரத்துல ஒரு மாசத்தோட ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன்ல ஒரு முக்கியமான உள்ளீட்டு வரிக்கடனை, அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை கோர மறந்துட்டீங்க. வருஷ கடைசியில கணக்க சரிபார்க்கும் போதுதான் இந்த தவறு கண்ணுல படுது. உடனே உங்க வருடாந்திர ரிட்டர்னான ஜிஎஸ்டிஆர் 9ல அந்த விடுபட்ட ஐடிசியை நீங்க சரியா கோரிக்கை வைக்கிறீங்க. ஆனா வரித்துறை அதிகாரிங்க உங்க ஜிஎஸ்டிஆர் 9 கண்டுக்காம நீங்க மாசாந்திர ரிட்டர்ன்ல கோரல, அதனால வரி கட்டுங்கன்னு நோட்டீஸ் அனுப்புன எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனை இல்ல. இது மாதிரி ஒரு நிஜமான பிரச்சனையையும் இதுக்கு கல்கத்தா உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு மிக முக்கியமான தீர்ப்பையும் தான் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ஆமா, இது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வரி செலுத்துறவங்க சந்திக்கிற ஒரு நடைமுறை சிக்கல். தொழில் செய்யும்போது இந்த மாதிரி மனித தவறுகள் நடக்கிறது ரொம்ப இயல்பு. ஆனா அந்த தவற சரி செய்யும்போது அத சட்டமும் அதிகாரிகளும் எப்படி பார்க்கணுங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. இன்னைக்கு நாம பார்க்க போற வழக்குல நீதிமன்றம் இந்த கேள்விக்கு மிக தெளிவான ஒரு பதில கொடுத்திருக்கு. முதல்ல இந்த வழக்குல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். மனுதாரர் 2018-19 நிதியாண்டுல சில மாதங்களுக்கான தனது மாதாந்திர ஜிஎஸ்டிஆர் 3B தாக்கல்கள்ல ஒரு கணிசமான ஐஜிஎஸ்டி உள்ளீட்டு வரிக்கடனை கோர தவறிட்டார். சரியா சொன்னீங்க. இங்க நம்ம நேயர்களுக்காக ஒரு சின்ன விளக்கம். ஜிஎஸ்டிஆர் 3B என்பது நாம மாசம் தாக்கல் செய்யற ஒரு சுருக்கமான அறிக்கை. ஆனா ஜிஎஸ்டிஆர் 9 என்பது ஒரு முழு நிதியாண்டுக்கான ஒருங்கிணைந்த வருடாந்திர அறிக்கை. அந்த நிதியாண்டுல நடந்த எல்லா பரிவர்த்தனைகளையும் தொகுத்து ஏதாச்சும் தவறுகள் இருந்தா அதை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தான் ஜிஎஸ்டிஆர் 9ஓட நோக்கமே. இந்த வழக்குல மனுதாரர் தன் தவற உணர்ந்து வருடாந்திர ஜிஎஸ்டிஆர் 9 ரிட்டர்ன்ல விடுபட்டு போன சுமார் 3 லட்சம் ரூபாய் ஐடிசியை முறையா கோரியிருக்காரு. இது ஒரு நேர்மையான செயல்பாடு மாதிரி தான் தெரியுது. ஒரு தவறு நடந்தது, அதை சரி செய்ய சட்டத்தில் இருக்கிற வழியை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ வரித்துறை இதை ஏத்துக்கிட்டு இருக்கணுமே. பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிச்சது. வரித்துறை மனுதாரர் ஜிஎஸ்டிஆர் 9ல செஞ்ச திருத்தத்தை சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அவங்க பார்வையில ஜிஎஸ்டிஆர் 3Bல என்ன இருக்கோ அதுதான் கணக்கு. அதனால சட்டப்பிரிவு 73 கீழ் ஒரு காரணம் கேட்கும் அறிவிப்பை, அதாவது ஷோ காஸ் நோட்டீஸ அனுப்புனாங்க. அதுல நீங்க சிஜிஎஸ்டியா ஒரு 2,20,000 ரூபாயும் எஸ்ஜிஎஸ்டியா அதே அளவு தொகையும் வட்டியோட கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நிமிஷம், ஜிஎஸ்டிஆர் 9ல ஒரு திருத்தம் செஞ்ச பிறகும் அதை முழுசா புறக்கணிச்சிட்டு பழைய ஜிஎஸ்டிஆர் 3Bயை மட்டும் வச்சு நோட்டீஸ் அனுப்ப முடியுமா? இது சட்டப்படி சரியான நடைமுறை தானா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நடைமுறையில பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல அதிகாரிகள் ரொம்ப இறுக்கமான ஒரு பார்வையா எடுக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மாதாந்திர இணக்கம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை வருடாந்திர ரிட்டர்னை வச்சு எல்லா தவறுகளையும் சரி செய்ய அனுமதிச்சா மாதாந்திர ரிட்டர்னோட முக்கியத்துவம் குறைஞ்சிரும்னு அவங்க நினைக்கலாம். ஆனா சட்டத்தோட நோக்கம் என்ன சொல்லுதுன்னா, வருடாந்திர அறிக்கை தான் அந்த வருஷத்தோட இறுதி ஒருங்கிணைந்த அறிக்கை. மனுதாரரும் அதேதான் தான் பதில்ல சொல்லியிருக்கார். ஓஹோ, அப்போ அவருடைய வாதம் என்னவா இருந்தது? அவர் ரொம்ப தெளிவா விளக்குனார். ஐயா, இது கவனக்குறைவா நடந்த ஒரு தவறு. நான் வேணும்னே செய்யல. அதனாலதான் வருடாந்திர ரிட்டர்ன்ல இதை சரி செஞ்சுட்டேன். நான் கோரின ஐடிசிக்கு என்கிட்ட எல்லா பில்களும் ஆதாரங்களும் இருக்கு. அதனால நீங்க கேக்குற மொத்த வரியில இருந்து நான் கோரின அந்த ஐடிசி தொகையை கழிச்சுட்டு பாக்கி இருக்கிற சுமார் 83,000 ரூபாய் வரியையும் அதுக்கான வட்டியையும் மட்டும் கட்ட நான் தயார்னு சொன்னார். இது ரொம்ப நியாயமான ஒரு வாதமா இருக்கே. ஆமா. ஆனா கீழ்நிலை அதிகாரிகள் இதை ஏத்துக்கல. தீர்ப்பு வழங்குற அதிகாரியும் சரி, அதுக்கப்புறம் போன மேல்முறையீட்டு அதிகாரியும் சரி, 2 பேருமே மனுதாரரோட கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. அந்த மேல்முறையீட்டு அதிகாரியோட உத்தரவுல தான் இந்த வழக்கின் திருப்பு முனைய அடங்கி இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அந்த மேல்முறையீட்டு அதிகாரி கொடுத்த உத்தரவு தான் இந்த வழக்க உயர்நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனதுக்கு முக்கிய காரணம். அவர் தன் உத்தரவுல 2 அபத்தமான விஷயங்களை சொல்லியிருந்தாரு. ஒன்னு, மனுதாரரோட வாதத்துல தர்க்கமோ உண்மையோ சரியான விளக்கமோ இல்லைனும்,
தேவையான ஆவணங்கள் கொடுக்கப்படலேன்னு ரொம்ப பொதுவா ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாரு. தேவையான ஆவணங்கள் கொடுக்கப்படலேன்னு சொல்றது சுலபம். ஆனா எந்த ஆவணம் இல்ல, ஏன் அது தேவைன்னு குறிப்பா சொல்ல வேண்டாமா? இப்படி பொதுவா ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்ய முடியுமா? நிச்சயமா முடியாது. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உத்தரவு காரண காரியங்களோட இருக்கணும். ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும். நீங்க ஒரு வாதத்தை நிராகரிக்கிறீங்கன்னா அதுக்கு தெளிவான காரணங்களை சொல்லணும். இந்த டாக்குமெண்ட் இல்ல, அதனால உங்க கோரிக்கையை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா ஆவணங்கள் இல்லைன்னு மொட்டையா சொல்றது சட்டப்படி செல்லாது. இதை விட பெரிய தவறு அந்த உத்தரவுல இன்னொன்னும் இருந்தது. அப்படியா? அது என்ன? அந்த உத்தரவுல மனுதாரர் தன் தரப்பு வாதத்தை எழுத்துப்பூர்வமா சமர்ப்பிக்கவே இல்லைன்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. என்னது? ஆமா, இது அப்பட்டமான ஒரு பொய். ஏன்னா மனுதாரர் ரொம்ப விரிவான ஒரு எழுத்துப்பூர்வ வாதத்தை தாக்கல் செஞ்சிருந்தார். இது அந்த அதிகாரி வழக்கின் கோப்புகளை சரியா பார்க்காமலே ஒரு முடிவுக்கு வந்திருக்காருன்னு அப்பட்டமா காட்டுச்சு. இந்த சூழ்நிலையில தான் வழக்கு கல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. இவ்வளவு தவறுகள் இருக்கிற ஒரு உத்தரவை பார்த்து நீதிமன்றம் நிச்சயம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி கையாண்டது? நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உயர்நீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டு உத்தரவை மிக கடுமையா விமர்சிச்சது. நீதிமன்றம் ஒரு முக்கியமான சட்ட வார்த்தையை பயன்படுத்தினாங்க, நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த அதிகாரி வழக்கோட உண்மைகளையோ மனுதாரர் கொடுத்த ஆதாரங்களையோ சட்ட விதிகளையோ கொஞ்சம் கூட யோசிக்காம ஏதோ இயந்திரத்தனமா ஒரு உத்தரவை போட்டிருக்காருன்னு அர்த்தம். ஓகே, நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட். ஆமா, சட்டத்தோட பார்வையில இப்படிப்பட்ட உத்தரவுகள் குப்பைக்கு சமம். நீதிமன்றத்தோட இந்த கண்டத்தலுக்கு அடிப்படையா இருந்த விஷயங்கள் என்னென்ன? முதல்ல அந்த எழுத்துப்பூர்வவாதம். மனுதாரர் எழுத்துப்பூர்வவாதம் கொடுக்கலேன்னு மேல்முறையீட்டு அதிகாரி சொன்னது எவ்வளோ பெரிய தவறுன்னு நீதிமன்றம் சுட்டிக்காட்டுச்சு. அந்த எழுத்துப்பூர்வவாதம் உயர்நீதிமன்ற மனுவோட இணைக்கப்பட்டிருந்தது. இதுவே அந்த அதிகாரியோட கவனக்குறைவை நிரூபிக்க போதுமானதா இருந்தது. ஆனா இதைவிட முக்கியமான ஒரு விஷயத்தையும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. அதுதான் அந்த GSTR 9ஓட முக்கியத்துவம். இந்த தீர்ப்போட ஆன்மாவே அதுதான் நினைக்கிறேன். சரியான வார்த்தை. இந்த தீர்ப்போட ஆன்மாவே அதுதான். நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, GSTR 9ங்கிறது எதுக்கு இருக்கு? ஒரு நிதியாண்டுல நடந்த தவறுகளை சரி செஞ்சு ஒரு இறுதி உண்மையான கணக்கு கொடுக்கறதுக்கு தானே. அந்த வருடாந்திர ரிட்டர்ன்ல கோரப்பட்ட ITCயை நீங்க கருத்தில் கொள்ளவே மாட்டேன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு அந்த ஃபார்ம்? சட்டப்பிரிவு 44(1) மற்றும் விதி 80 கீழ் தாக்கல் செய்யப்படுற GSTR 9ஓட நோக்கத்தையே நீங்க சிதைக்கிறீங்கன்னு மிக தெளிவா சொன்னாங்க. அப்படின்னா இந்த தீர்ப்பு மாதாந்திர ரிட்டனுக்கும் வருடாந்திர ரிட்டனுக்கும் இடையேயான அதிகார சமநிலையே மாற்றி அமைக்குதுன்னு சொல்லாமா? அதாவது வருடாந்திர ரிட்டர்ன் தான் இறுதியானது, அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம்னு நீதிமன்றம் உறுதிப்படுத்துதா? கண்டிப்பா. இதுதான் இந்த தீர்ப்போட மிக முக்கியமான புள்ளி. இது வெறும் ஒருத்தரோட வரி பிரச்சனைக்கான தீர்வில்ல. GST அமைப்புல GSTR 9 என்பது வெறும் ஒரு கணக்கு தொகுப்பறிக்கை இல்ல. அது ஒரு சக்தி வாய்ந்த சரிசெய்யும் கருவி, ஒரு கரெக்டிவ் டூல் அப்படிங்கறத இந்த தீர்ப்பு நிலைநாட்டுது. சரி, அப்போ உயர்நீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு என்னவா இருந்தது? மேல்முறையீட்டு அதிகாரியோட உத்தரவை ரத்து செஞ்சுட்டு மனுதாரர் கோரின ITC சரிதான நீதிமன்றமே உத்தரவு போட்டதா? இல்ல, இங்குதான் சட்டத்தோட நடைமுறையை நம்ம புரிஞ்சுக்கணும். உயர்நீதிமன்றம் ஒரு கோரிக்கையோட தகுதியை ஆராயறதுக்கு முன்னாடி கீழ்நிலை அதிகாரிகள் சட்ட நடைமுறைகளை சரியா பின்பற்றினாங்களான்னு தான் பார்க்கும். இந்த வழக்குல மேல்முறையீட்டு அதிகாரி சரியா செயல்படல. அதனால அவரோட உத்தரவை ரத்து செஞ்ச நீதிமன்றம் வழக்க முழுசா முடிக்கல. பதிலா, இந்தாங்க உங்க ஃபைல், இந்த தடவை சரியா எல்லா ஆவணங்களையும் பாருங்க, மனுதாரர் கொடுத்த எழுத்துப்பூர்வ வாதத்தையும் GSTR 9 ரிட்டர்னையும் முழுசா பரிசீலனை செஞ்சு சட்டப்படி காரணங்களோட ஒரு புதிய உத்தரவை போடுங்கன்னு சொல்லி. ஓ, வழக்க திரும்ப அதே அதிகாரிக்கே அனுப்பி வச்சிட்டாங்களா? ஆமா, திரும்ப அதே மேல்முறையீட்டு அதிகாரிக்கே அனுப்பி வச்சிட்டாங்க. மனுதாரர் கூடுதல் ஆவணங்கள் கொடுக்க 2 வாரம் அவகாசமும் கொடுத்தாங்க. ஓகே, இது ரொம்ப தெளிவா புரியுது. அப்போ இந்த நீண்ட சட்ட போராட்டத்துல இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற தொழில் முனைவோர்கள், கணக்காளர்கள் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன? 3 முக்கியமான பாடங்கள் இருக்கு. 1, GSTR 3Bல தவறு நடந்தா பதறாதீங்க. GSTR 9 என்பது உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வலை, ஒரு சேஃப்டி நெட். அந்த தவற சரியான ஆதாரங்களோட GSTR 9ல சரி செஞ்சா அதுக்கு சட்டப்பூர்வமான மதிப்புண்டு. அதிகாரிகள் கிட்ட இருந்து வர உத்தரவை அப்படி ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு உத்தரவுல தெளிவான காரணங்கள் இல்லாம
பொதுமான குற்றச்சாட்டுகள் மட்டும் இருந்தா அதை எதிர்த்து சட்டப்படி போராட உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் என்கிற அடிப்படையில. கரெக்ட். அந்த ஆதாரத்துல அந்த உத்தரவை ரத்து செய்ய முடியும். 3வது, இதுதான் ரொம்ப முக்கியம். உங்க கணக்கு வழக்கங்களையும் ஆவணங்களையும் எப்பவும் சரியா வச்சுக்கோங்க. இந்த வழக்குல மனுதாரரால ஜெயிக்க முடிஞ்சதுக்கு காரணம் அவர் தன் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க தேவையான எல்லா ஆவணங்களையும் எழுத்துப்பூர்வ வாதங்களையும் சரியா தாக்கல் செஞ்சதுதான். மிக தெளிவான விளக்கம். இந்த தீர்ப்பு உண்மையிலேயே வரி செலுத்துறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. சரி, இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களை ஒரு சிந்தனையோட விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த வழக்கு ஒரு தனி நபரோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருச்சு. ஆனா நாம ஒரு படி மேல போய் யோசிப்போம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏன் முதல்ல வரணும்? ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் ஜிஎஸ்டிஆர் 9க்கும் முரண்பாடுகள் வர்றது சகஜம். அப்படி வரும்போது அதை சரிபார்க்கறதுக்கு இவ்ளோ சிக்கலான நீண்ட ஒரு சட்ட போராட்டத்தை ஒரு வரி செலுத்துறவர் நடத்தணுமா? நல்ல கேள்வி. இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.